Canonோடைய 5D Mark IV பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோல. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா. ப்ரொஃபஷனலான பர்பஸ்க்கு எங்கெங்கலாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க இது வெட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 30 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிக் 6+ அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5D Mark III யோட அப்கிரேட் தான். சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேமரா. வெட்டிங்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 61 ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபேஸ் ட்ராக்கிங் நல்லா பண்ணும். ஸோ வீடியோக்கெல்லாம் ஃபேஸ் ட்ராக்கிங்க்கு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். டச் ஸ்க்ரீன் இருக்கு. 3.2 இன்ச்சஸ் டச் ஸ்க்ரீனு. இது வந்து ஸ்வைவெல்லாம் பண்ண முடியாது. ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியான டச் ஸ்க்ரீன் கிடையாது. டியூவல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ இல்லை வீடியோ எடிட் முடியும். ISO 100லேருந்து 32,000 வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். 6400லாம் போகும்போது கண்டிப்பாக நாய்ஸ் வரும். 4K வரைக்கும் நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 30 FPS வரைக்கும். இதில் இன்பில்டாகவே ஜிபிஎஸ் இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் எந்தெந்த லொகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். LD6N அப்படின்ற ஒரு பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. 900 ஃபோட்டோஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். வைஃபை NFC இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி இமேஜோ இல்லை வீடியோ நம்மளால ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணி Canonோடைய R5 வந்துருக்கு. லேட்டஸ்ட்டாக R5 Mark II ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1 month பிஃபோர் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான கேமரா. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு கேமரா பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.